ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம கன்னி ராசி நேயர்களுக்கு புரட்டாசி மாத பலன்கள் பார்க்குறோம். அவங்களுக்கு அவங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன, சவால்கள் என்ன, கிரகங்கள் எப்படி இருக்குது, அவங்களுக்கு சாதகமாக இருக்கா, சாதகமற்று இருக்கா, என்னென்ன கிரகங்கள் சாதகமாக இருக்குது, எது சாதகமாக இல்லை அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சரியா? ஸோ யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. நம்ம கமெண்ட்டில் வந்து இந்த ரீடிங் எப்படி இருந்துச்சு, ரெசனேட் ஆகுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ. இப்போ வந்து நம்ம ரீடிங் பார்க்க போகலாம். இந்த மாதம் உங்களோட எதிர்பார்ப்பு, சவால்கள், ஓகேவா, உங்களுக்கான அந்த அனுகூலமான அந்த கிரகங்கள் சாதகமாக இல்லைன்னா அதுக்கு என்ன செய்யலாம், சாதகமற்ற நில கிரகங்களுக்கு நீங்கள் என்ன எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லித்தருவேன். ஓகேவா? இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு உங்களோட நீங்கள் ஒரு புது முயற்சிகள் பண்ணுறீங்க, புது விஷயத்தை இந்த மாதம் கற்றுக்குவீங்க. ஓகேவா? அந்த புது விஷயங்கள் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். ஒரு மைண்ட் ரொம்ப தெளிவாக, ரொம்ப ஒரு யோசித்து ஒரு நல்ல ஒரு டிசிஷன் மேக்கிங் அதெல்லாம் வந்து பண்ணுவீங்க இந்த மாதம். ஓகேவா? ஆனாலும் ஒரு சிலருக்கு வந்து அந்த பழைய உறவுகள் கொடுத்த அந்த ஏமாற்றங்கள் ரொம்ப அதிகமாக தெரியுது. நீங்கள் ரொம்ப தெளிவான மைண்ட் செட்டில் தான் இருக்கீங்க. இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு அதாவது நீங்கள் வந்து ரொம்ப ஃபீலிங்க்கெலாம் அப்பாற்பட்டு ஃபீலிங் அந்த மாதிரி இல்லாமல், அதாவது நீங்கள் வந்து மைண்டு, உங்கள் மனசு என்ன சொல்லுது கேட்க மாட்டீங்க. புத்தி இதை செய்ய அப்படின்னு சொன்னால் அதை செய்வீங்க. புத்தி என்ன சொல்லுதோ அதை கேட்பீங்க. ஓகேவா? அது மாதிரி நீங்கள் ஒரு முக்கியமான ஏதோ ஒரு புதுசாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறது, ஒரு புதுசாக ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து ட்ரை பண்ண போகிறீங்க. அது நான் வந்து ஒரு அட்வென்ச்சரஸ் மாதிரி இந்த முயற்சியை நான் கண்டிப்பாக வந்து இதில் சாதித்து காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இது மாதிரி ஒரு சிலர் வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு விஷயத்தை கற்றுக்குவீங்க. ஓகேவா? துணிஞ்சு நீங்கள் அதில் வந்து செயல்பட்டு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஏமாற்றங்கள், உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. அது உங்கள் உறவுகள் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கலாம், இல்லைனா உங்களோட உறவுகள் பார்க்குறது, நீங்கள் லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களோட லவ்வர், உங்களோட ஆப்போசிட் பர்சன் வந்து உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருப்பாங்க. அந்த வழிகளிலேருந்து ஒரு சிலர் வந்து இன்னும் ரெக்கவர் ஆகலை. ஓகேவா? ஸோ உங்களுக்கு அதனால் 7 சக்ரா இம்பேலன்ஸ் இருக்குது. உங்களோட 6ஆவும் சக்ராவும் இம்பேலன்ஸில் இருக்குது. உங்களோட எனர்ஜி வந்து ட்ரெயின் ஆகிட்டுருக்கு. தேவையில்லாத வேறு இடத்துல போய்ட்டு நீங்கள் உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேவா? ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். எஸ், இப்போ நான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு சொன்னேன், ஒரு தெளிவான மைண்ட் செட்டில் இந்த மாதம் ஒரு நல்ல விஷயங்கள் நீங்கள் கற்றுக்குவீங்க. அதை நோக்கி நீங்கள் பயணிப்பீங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி நீங்கள் செய்ய போகிற விஷயத்தில் நீங்கள் வந்து ஒரு முடிவெடுத்து நீங்கள் வந்து நம்ம இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டிசைட் பண்ணி ஆரம்பிக்கும் பொழுது கரெக்டாக அங்கே வந்து கொக்கி போடுவாங்க உங்களுக்கு. வேணாம் நீ இப்படி பண்ணினா இது கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகும், நீ இதை வந்து ட்ராபேக் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கொக்கி போட்டாங்கன்னா உடனே நீங்கள் ஃபியர் ஆகிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட் அதிகமாக இருக்குது. இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஒரு சிலருக்கு வந்து மஸ்குலன் எனர்ஜி அண்ட் ஃபீமேல் எனர்ஜி ரெண்டுமே வந்து தேர்ட் பார்ட்டியாக காமிக்குது. சரியா? 2 பேருமே தேர்ட் பார்ட்டியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் யார்கிட்ட அந்த மாதிரி லேக் ஆகிருக்கீங்களோ அந்த தேர்ட் பார்ட்டிக்கிட்டேருந்து நீங்கள் சுயமாக முடிவெடுத்து சுயமாக நீங்கள் செய்யுங்க. ஃபெயிலியர் வந்தால் கூட நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஃபெயிலியர் ஏன் வருது, அடுத்த முறை ஃபெயிலியர் வராமல் நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னொருத்தர் ஐடியா கொடுக்கறத நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஃபெயிலியர் பார்க்குறத விட நீங்களே அந்த அப்போ தான் தெரியும் நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம எதை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. ஓகேவா? இந்த விஷயத்துக்கு கூட நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த 7 சக்ரா இம்பேலன்ஸ் அதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்க, இப்போது நீங்கள் இந்த 7 சக்ரா உங்களோட 6 ஃபெயிலியராக இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து
நல்ல பவர்ஃபுல் காட் அவங்களெல்லாம் நீங்கள் ப்ரேயர் பண்ணணும். ஓகேவா? மகாகாளி வழிபாடு, பிரித்திங்கரா தேவி வழிபாடு, அப்புறம் வந்து வாராகி அன்னை வழிபாடு, இல்லைன்னா உங்கள் குலதெய்வ வழிபாடு. அவங்கெல்லாம் உங்களுக்கு துணையாக இருக்காங்க. ஆனால் அவங்க ஒரு சிலர் வந்து இத்தனை பேரும் உங்களுக்கு துணையாக இருந்து உங்களுக்கு எனர்ஜியை ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கீங்க. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக வந்து ஒரு நெகட்டிவிட்டி கிட்ட போயிட்டு மாட்டின்னு இருக்கீங்க. நீங்கள் தொடர்ந்து அவங்களெல்லாம் பிடிச்சிக்கணும். ஓகேவா? நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுறீங்க? கிராட்டிடியூட் சொல்கிறது இல்லை. நீங்கள் கடவுளுக்கு நன்றி உணர்வு அந்த இதெல்லாம் வந்து வெளிப்படுத்தணும். உங்களுக்கு அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. மோஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து உங்களோட பாதிப்பை பற்றியே நினச்சிட்ருக்கீங்க. இந்த 7 சக்ரா இம்பேலன்ஸ்னால் உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ரெயின் இருக்குது. அதாவது எப்படின்னா, இந்த இவ்வளோ பெரிய உலகத்தில் நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி கடவுள் இப்படி கொடுக்குறாரு? அப்பவும் கடவுளை தான் போட்டு அவரை தான் ப்ளேம் பண்ணுறீங்க. ஏன் ப்ளேம் பண்ணுறீங்க? நமக்கு யாருமே இல்லாமல் தனித்து விடப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. நர்வஸ் சிஸ்டம் ப்ராப்ளம் இருக்குது, டைஜஷன் சிஸ்டமில் ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? ஸ்டொமக்கில் வந்து அடிக்கடி உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது, அந்த ஸ்டொமக் சம்மந்தமான விஷயங்கள். ஓகேங்களா? சரியாக உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஃபுட் எடுத்துக்காமல் அது வந்து கேஸ்ட்ரிக் ஆகிறது. அப்புறம் இன்னொரு வேளை நீங்கள் சாப்பிடும்போது அந்த சாப்பாடு செரிமானம் ஆகாமல் இருக்கிறது. இதனால் வந்து ரொம்ப அடிக்கடி நீங்கள் வந்து நோய்வாய்ப்படுறீங்க. உங்கள் வேலைகளை சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் இருக்கீங்க. ரெண்டாவது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி பிளஸ்ஸிங்ஸை வந்து ஈர்த்துக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த ட்ராபேக் இருக்குது. ஓகேவா? ஸோ தொடர்ந்து கடவுள் வழிபாடு பண்ணுங்கள். நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். யாருக்காவது இன்னும் பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த் அனுப்புங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, தொடர் ஃபெயிலியர் பார்க்குறீங்க. நீங்கள் எடுக்கிற விஷயத்தில் ஃபெயிலியர் பார்க்குறதுக்கு காரணம் உங்களோட 7 சக்ரா இம்பேலன்ஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து மெயில் ஃபீமேல் எனர்ஜி தேர்ட் பார்ட்டியாக இருக்காங்க. ஓகேவா? நீங்கள் இதுக்கு முன்னாடிலாம் வந்து எப்படி இருப்பீங்கன்னா, ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள பர்சன். நீங்கள் ஸ்ட்ராங்காக முடிவெடுப்பீங்க, ஸ்ட்ராங்காக பேசுவீங்க. நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா கரெக்டாக அதை வந்து A to Z வரைக்கும் அனலைஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் பேசுவீங்களே. கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் பேசுவீங்க, இல்லைனா பேச மாட்டீங்க. ஓகேவா? ஒரு சிலர் வந்து தேவையில்லாத லூஸ் டாக்கிங்கில் பண்ணிகிட்ருப்பாங்களா, அதெல்லாம் பிடிக்காது உங்களுக்கு. அந்த மாதிரி பர்சன்கிட்டையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுவீங்க. அப்படி இருக்கிற பர்சன் நீங்கள் இன்றைக்கி வந்து அப்படி ஒரு ஃபயர் எனர்ஜி பர்சன் மாதிரி இருப்பீங்க. அந்த மாதிரி இருந்துட்டு இப்போது இவங்க பண்ணுற இந்த இதில் வந்து ட்விஸ்ட்டில் மாட்டின்னு இருக்கீங்க. ஓகேவா? ஒரு சிலர் வந்து மணி லாஸ். ஓகேவா? ஃபைனான்ஸ் விஷயத்தில் லாஸ் ஆகிருக்கு. அதெல்லாம் வந்து திரும்ப எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படிலாம் ஒரு எதிர்பார்ப்பு. அதை வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 1 இயரில் உங்களுக்கு அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸ்டெபிலிட்டி ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த தொடர் ஃபெயிலியர்னால நீங்கள் வந்து அடுத்தடுத்து நீங்கள் டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுலே ரொம்ப லேக் ஆகிறீங்க. ஓகேவா? அதுக்கு காரணம் உங்களோட 7 சக்ரா இம்பேலன்ஸ், ஆரா இம்பேலன்ஸ். உங்களோட எனர்ஜி வந்து தேவையில்லாத இடத்துல ட்ரெயின் ஆகிட்டுருக்கு. ஒரு சிலருக்கு வந்து 2 பேர் தேர்ட் பார்ட்டியாக இருக்காங்க. ஒரு மெயில் எனர்ஜி, ஒரு ஃபீமேல் எனர்ஜி தேர்ட் பார்ட்டியாக இருந்து உங்களை வந்து உங்களோட சக்ஸஸை வந்து அவங்க பிரேக் பண்ணுறாங்க. ஓகேவா? இதிலேருந்து நீங்கள் வெளில வந்தீங்கன்னா உங்களுக்கான அந்த தேடல்கள், நீங்கள் என்ன வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்க அதில் சக்ஸஸ். ஓகேவா? உறவுகளுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களா? உறவுகள் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. நீங்கள் அதுக்கு எப்படி இருக்கணும்னா பேலன்சிங்காக இருக்கணும், கிரவுண்டிங்காக இருக்கணும். உங்களுக்கு 3 எனர்ஜி கம்மியாக இருக்குது, அதையும் நீங்கள் வந்து ரைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப பேலன்சிங்காக இருக்க வேண்டிய மாதம். ஓகேவா? நீங்கள் ரொம்ப எமோஷ்னல் ஆகக்கூடாது. எமோஷ்னல் ஆகுனீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவீங்க. அதனால் எமோஷ்னல் இதை வந்து நீங்கள் வந்து அதிலேருந்து எப்படியாவது வெளியே வர ட்ரை பண்ணுங்கள். ஒன்று தொடர்ந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது சப்போர்ட் சேனல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிவைன் பாத் சேனலை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அதுக்கான தீர்வு எடுத்துக்கோங்க. இந்த மாதம் வந்து உங்களோட ஃபேமிலியில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு மனநிலை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து ஸ்டெபிள் பண்ணிக்கிட்டிங்கன்னா குடும்பத்தில் அமைதி, ஒற்றுமை, உங்களோட குழந்தைங்களோட சேர்ந்து நீங்கள் வந்து வெளியில் எங்கேயாவது பிக்னிக் போகிறது, அந்த மாதிரியான ஒரு நல்ல இல்லைனா ஒரு ஈவெண்ட் அட்டெண்ட் பண்ணுறது. ஓகேவா? ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது ஃபேமிலியோடு போயிட்டு, அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ஃபேமிலி பாண்டிங் நல்லாயிருக்கு. அதே மாதிரி லவர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த இணக்கம், அதாவது இத்தனை நாள் வந்து ஏதாவது கிளாஷ் போயிட்டு இருந்ததுன்னா
நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிடுவீங்க. ஓகேவா? ஸோ ஃபைனான்ஸ்க்கு நான் சொன்னது தான். ஒரு சிலர் முயற்சி எடுத்திருக்கீங்க. அந்த முயற்சி எடுத்திருந்தீங்கன்னா அதுக்கான சக்ஸஸ் எப்போ வரும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு நிரந்தரமான ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும். ஆனால் வித்தின் 1 இயர் ஆகும். ஓகேவா? அந்த அந்த பொறுமை, அந்த நிதானம் வேணும். அதை கடைப்பிடிச்சிக்கோங்க. ஓகே. நீங்கள் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியான பர்சன். இந்த தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட்னால நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு ஃபெயிலியர் பார்த்துட்ருக்கீங்க. அவங்கள யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு அவங்கக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிக்கோங்க. ஓகேவா? சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து அனுகூலமான கிரகங்கள் இந்த மாதத்தில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன் வந்து அனுகூலமாக இருக்காங்க. ஓகேவா? சன், அப்புறம் வந்து செவ்வாய், புதன், ராகு, குரு, இவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருக்குது. வீக்காக இருக்க கிரகங்கள் வந்து மூணு எனர்ஜி கம்மியாக இருக்குது. அப்புறம் வந்து சுக்கிரன், அப்புறம் சனி, அப்புறம் கேது. ஸோ இதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து மணி விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் வந்து கரெக்டாக ஃப்ளோயிங்லாம் கொஞ்சம் நல்லா, ரொம்ப வீணான விரயங்கள் அதெல்லாம் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்புறம் வந்து நீங்கள் உங்களுக்கான ப்ளஸ்ஸு மைனஸ் கர்மா நீங்கள் பண்ணியிருப்பீங்கள்ல, அதுக்கான பலன்கள் எல்லாம் கொடுப்பார். ஆனால் நீங்கள் அதுலேருந்து அவர்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகணும்னா உங்களை நீங்கள் வந்து பவர் பண்ணிக்கணும். உங்ககிட்ட இருக்க அந்த பிளாக்கேஜஸ்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டு அப்புறம் அவர்கிட்ட நீங்கள் வேண்டுதல் வச்சிங்கன்னா அதுக்கான அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். உங்ககிட்ட ரிசீவ் பண்ணிக்கக்கூடிய அந்த விஷயங்களை நீங்கள் வந்து பிளாக்கில் வச்சுட்டு நீங்கள் போய் சனீஸ்வரனுக்கு விளக்கேற்றுறேன், பூஜை பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு செஞ்சுன்னு இருந்தீங்கன்னா கூட அந்த ஈர்ப்பு சக்தி அவர் பிளெஸ்ஸிங் கொடுப்பாரு. ஆனால் அந்த கொடுக்குற விஷயத்தை நீங்கள் உங்களுக்கு வந்து அதை ரிசீவ் பண்ணிக்கிற அந்த கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிக்கணும். ஸோ நிறைய பேருக்கு வந்து 7 சக்கர இம்பேலன்ஸில் தான் இருக்குது. உங்களோட எனர்ஜியை வந்து வேற ஒரு இடத்துல ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கீங்க, வீணாக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கான விஷயத்தில் கவனத்தை செலுத்துங்க. ஓகேவா? அப்படி நீங்கள் செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கான அந்த விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். இப்போ வந்து சனி தசை நடந்துகிட்ருக்கு, சனியோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படிலாம்னா நீங்கள் அந்த அவருக்கான அந்த விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது அந்த பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகணும்ல. இப்போ வந்து இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து வீடு வாசல் அந்த இதெல்லாம் நிலப்புலன் வாங்குறது, ப்ராப்பர்ட்டி வாங்கி வைக்கலான்னு நினைக்கிறது, அதில் ஏதாவது முயற்சி பண்ணலாம் அப்படிலாம் நினச்சிங்கன்னா அதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். ஆனால் உங்களுக்கு இருக்குது, யோகம் இருக்குது, அதை வந்து ரிசீவ் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டியை நீங்கள் மாற்றிக்கணும். பிளஸ்ஸிங்காக இருக்க அந்த கிரகங்களோட அந்த இது வந்து பாசிட்டிவிட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து ரிசீவ் பண்ணிக்கக்கூடிய ரிசீவராக இருக்கணும் இல்லையா? உங்ககிட்ட இத்தனை பிளாக்கேஜஸ் வச்சுக்கிட்டு இவ்வளோ மென்டல் டென்ஷன் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கடவுள் எதிர்க்க வந்து நின்று சைன் காமிச்சாலும் உங்களுக்கு அவரை யாரோன்னு நினச்சிட்டு போயிடுவீங்க பார்த்துட்டு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு தொடர்ந்து ஏதாச்சும் உங்கள் ஜாதகத்தில் இன்னும் பர்டிகுலராக நல்லா உங்களுக்கு வந்து கிளியராக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு கூட நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு 6 சக்கரா பிளாக்கேஜ் இருக்குது அப்படின்னா அதை கிளியர் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த முயற்சிகளை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பலன் இருக்குது. அதனால் வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஓகேவா? உங்களோட அந்த ஃபெயிலியர்ஸ்லேருந்து உங்களை வந்து சக்ஸஸை நோக்கி உங்களை பயணிக்க வைக்கணுங்கிறதுனால தான் இந்த கைடன்ஸை நான் உங்களுக்கு தரேன். இந்த ரெமெடி உங்களுக்கு இங்கே கிடைக்குது. ஓகேவா? சும்மா பார்த்துட்டு அதோட ஓரலாக இதை போய் பண்ணுங்கள், உங்களுக்கு அது ஆகிடும், அதை பண்ணுங்க, இது ஆகிடும்ல நான் சொல்லலை. அதெல்லாம் செஞ்சுட்டு எத்தனையோ பேர் வந்து அந்த விஷயங்கள் ஏன் நமக்கு நடக்கலைன்ற அந்த கொஸ்டின் மார்க்கோட தான் சுற்றின்னு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும் நான் சொல்கிற விஷயம் எவ்வளோ தூரம் கரெக்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? ஒரு சிலர் இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஹீலிங் தேவைப்படுது. ஒரு சிலர் ஹீலராக கூட இருக்கீங்க. ஓகேங்களா? நிறைய இப்போ வந்து ஹீலராக இருக்குங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஏன் இந்த ட்ராபேக் நடக்குதுன்னு தெரியுதா? நீங்கள் ஆஸ் அ ஹீலர் உங்களுக்கே இந்த ட்ராபேக் ஏன் நடக்குது? உங்களுக்கு சரியான அந்த ஃப்ளோயிங் தெரியலை. உங்களுக்கு அந்த எந்த இடத்துல லேக் ஆகுறீங்கிற விஷயம் உங்களுக்கு அந்த கர்மா மறைக்குது. ஓகேவா? அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நம்ம டிவைன் பாத் சேனலை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு A to Z நீங்கள் எங்கே இடத்துல லேக் ஆகுறீங்க அதை கிளியர் பண்ணி பவர் பண்ணிவிடுவேன். அதை எப்படி மெயின்டைன் பண்ணிக்கணுன்ற அந்த விஷயத்தையும் உங்களுக்கு நான் சொல்லித்தருவேன். இது ஹீலராக இருந்தாலும் சரி, சாதாரண மக்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் நான் கரெக்டான ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுத்துருவேன். ஓகேவா? ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ரெமெடி கிடைக்கும். ஓகே. மேபி இந்த ரீடிங் பார்க்குறவங்க சர்வீஸ் ஓரியன்டாக இருப்பீங்க. ஜாதகம் பார்க்குறது, அப்புறம் வந்து டாரூட் பார்க்குறது, ஓகேவா? அது மாதிரி இந்த அக்குப்ரெஷர், இந்த மாதிரியான அந்த அப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்க,
ப்ரானிக் ஹீலிங் அதெல்லாம் பண்ணுறவங்க, இந்த மாதிரி ஹீலர் ரேக்கி ஹீலிங் பண்ணுறவங்க மேபி என்னோடய சேனல் பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த விஷயங்கள் ஏன் தடைப்படுது அப்படின்னா இதுதான் காரணம். உங்களை அறியாமலே நீங்கள் எங்கேயோ போய் லேக் ஆகுறீங்க. அதனால தான் ஹீலிங் உங்களுக்கு தேவைப்படுது. ஓகேவா? ஸோ அதனால் பி கேர்ஃபுல். இந்த மாதிரி டவுட்டில் யாராவது இருந்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ரெமெடி எடுத்துக்கோங்க. உங்களுக்கான ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுத்துருவேன். ஓகேவா? இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குருச்சரணம். காட் பிளஸ் யூ.